ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு ஒரு 5 நியூ சென்டென்சஸ் கற்றுக்கலாம். இப்போ ரோட்டில் வண்டி ஓட்டிட்டு போகும்போது ஒரே பக்கமாகவே போ, இந்த பக்கம் அந்த பக்கம் மாறி மாறி போகாத அப்படின்னு யாரையாவது சொல்லணும்னா டோன்ட் சேஞ்ச் த லேன் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக ஹைவேஸில் போகும்போது இதை சொல்லலாம். ஒரு சைடு போகிறோம் அப்படின்னா அதை வந்து லேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பக்கம் மாறணும்னா அது நெக்ஸ்ட் லேன். ஸோ லேனை வந்து மாற்றிட்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது தான் டோன்ட் சேஞ்ச் த லேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், யாராவது ஒருத்தர் யாரையாவது அடிச்சுட்டு ஏதோ ஒரு நாய் பூனையோ இல்லை யாரையோவோ அடிச்சுட்டு வண்டி நிப்பாட்டாமல் போயிட்டாங்க அப்படின்னா அதை இட்ஸ் அ ஹிட் அண்ட் ரன் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி அடிச்சுட்டு நிற்காம போகிறத வந்து ஹிட் அண்ட் ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆக்சிடென்ட்டை இட்ஸ் அ ஹிட் அண்ட் ரன் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது ஒரு வண்டி மித்த வண்டிக்கெல்லாம் இடம் கொடுக்காம நடு ரோட்ல அப்படி அந்த ரோடையே வந்து மறைச்சிக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கு, ஓவர்டேக் பண்ண விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஆக்ஷனை வந்து ஹாக் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அப்படி வந்து மறைச்சிட்டு நீ வண்டி ஓட்டிட்டு போகாத அப்படின்னு சொல்றதுக்கு டோன்ட் ஹாக் த ரோட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த சிகப்பு கலர் கார் வந்து இந்த மாதிரி ரோடை வந்து மறைச்சிட்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு த ரெட் கார் இஸ் ஹாகிங் த ரோட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், வண்டியில் ஹாரன் அடிக்காத அப்படின்னு சொல்லுவோம்ல, அது ஆக்சுவலாக வந்து நம்ம ஹாரன் அப்படின்னு சொல்கிறோம். அது ஹாரன் கிடையாது, ஹார்ன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த ஹார்ன் அடிக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஹாங்க் த ஹார்ன் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஹாரன் அடிக்கிற அதுக்கு உண்டான வார்த்தை வந்து ஹாங்க். ஸோ டோன்ட் ஹாங்க் த ஹார்ன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், வண்டியில் உள்ள நம்ம உட்காந்துருக்கோம், இந்த இடத்துல ஓரமாக போய் நிப்பாட்டு, இந்த ஓரம் கட்டு வண்டியை, இந்த ஓரத்தில் நிப்பாட்டு அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல. இந்த ஓரமாக போய் நிப்பாட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு புல் ஓவர் தேர் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக சொல்லலாம். ஸோ புல் ஓவர் அப்படின்னா அந்த பக்கம் நிப்பாட்டுன்னு அர்த்தம், ஓரமாக போயிட்டு. ஸோ புல் ஓவர் தேர் அப்படின்னா அங்கே ஓரமாக போய் நிப்பாட்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். I'll meet you in the next lesson. Thank you. Bye.